வணக்கம் நேயர்களே. அன்னூர் அரசாங்கத்தால் காப்பாற்றப்பட்ட 63 பேர், மேலும் 14 பேர் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை மட்டும் 8 பேர் உட்பட 27 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எங்கே இருந்து காப்பாற்றப்பட்டார்கள், ஏன் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், பார்ப்போம் விரிவாக. இலங்கையிலிருந்து தொழில் வாய்ப்புகளுக்காக பல்வேறு நாடுகளுக்கு பல பேர் சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் மியான்மர் நாட்டுக்கும் பலர் சென்றிருக்கின்றார்கள். மியான்மர் நாட்டுக்கு செல்கின்றவர்கள் துரதிருஷ்டவசமாக ஆட்கடத்தல்காரர்களினால் பிடிக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது. அவ்வாறு ஆட்கடத்தல்காரர்களினால் பிடிக்கப்படுகின்றவர்களை மீட்கின்ற பணிகள் முழு முயற்சியில் நடைபெற்று வருகின்றன. பிடிக்கப்படுகின்ற தகவல்கள் தெரியும் பட்சத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கான அல்லது மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தெரியாமலேயே போனால் ஒன்றும் செய்ய முடியாது. காலங்காலமாக அவர்கள் அங்கே இருந்து உயிர் மாய்க்க வேண்டிய அவல நிலை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் மியான்மர் நாட்டில் ஆட்கடத்தல்காரர்களிடம் சிக்கியிருந்த 8 பேர் உட்பட 27 பேர் நேற்று மாலை கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அதிரடியாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அழைத்து வரப்பட்டவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்வதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜய் தேஹேரத் சொல்லியிருக்கின்றார். அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அது தவிர அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இதுவரையில் 63 பேரை மியான்மர் நாட்டிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறது. இது தவிர அடுத்த கட்டமாக இன்னும் ஆட்கடத்தல்காரர்கள் வசம் சிக்கியிருக்கக்கூடிய மேலும் 14 பேரை பத்திரமாக நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு ஊடாக அங்குள்ள நிருபர்களிடம் அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உத்தியோகத்தர்களிடம் பேசி இது சம்பந்தமான முடிவுகளை காத்திரமாக எடுப்பதாக அறிவித்திருக்கிறது இலங்கை அரசாங்கம். அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை பாராட்டக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இலங்கையிலிருந்து மட்டுமல்ல, உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகளுக்கு, அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு உழைப்பதற்காக செல்கின்ற பலர் இவ்வாறு பலர் ஆட்கடத்தல்காரர்களிடம் சிக்கியிருக்கின்றார்கள். அதே போல முகாம்களில் வதைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இன்னும் சிலர் சிறைகளில் வாடுகிறார்கள். எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்கின்ற பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை கண்டுபிடித்து தூதரகங்கள் ஊடாக சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி அவர்களை மீண்டும் சொந்த இடங்களுக்குள் சேர்க்கின்ற பணிகள் இப்பொழுது மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கு எங்கள் தரப்பில், மக்கள் தரப்பில் செய்ய வேண்டிய விடயம் ஒன்றுதான், சட்ட ரீதியான முறையில் மட்டும் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் மட்டும்தான். உங்களுக்கு இது பிரச்சனை என்றால் நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான ஒரு உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சட்டவிரோதமாக போலி முகவர்களை நம்பி பெருந்தொகை பணங்களை நீங்கள் கொடுத்து ஏமாறுகின்ற பட்சத்தில் இவ்வாறான அவல நிலைகளை தடுக்க யாரால முடியாது. குறிப்பாக கடல் மார்க்கமாக களவாக செல்கின்றவர்கள், காடு வழியாக செல்கின்றவர்கள், வேறு வேறு மார்க்கங்கள் ஊடாக வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர்கள் பெருந்தொகை கோடிக்கணக்கான பணங்களை போலி முகவர்களிடம் கொடுத்து நடுவழியில் பணமும் இல்லாமல் வெளிநாடும் இல்லாமல் அங்கலாய்த்து போகின்ற, அநியாயமாக உயிரை இழக்கின்ற பல சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியை நாங்கள் உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்ததன் முதல் நோக்கமாக அமைகிறது. தொடர்ந்து மனிதர்கள் மீண்டும் சந்திப்போம்.